கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டி சீரியை தான் காட்டுறாங்க. சாமுண்டி சீரி வந்து அவங்க எல்லாரையும் கூப்பிடவும் எல்லாருமே வராங்க. உடனே என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன ரேவதி உங்கள் 2 பேருக்கும் இந்த வருஷம் தலை தீபாவளி வர வருது, நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ராஜராஜன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரு ஈஸ்வரி நவீனுக்கும் துர்காவுக்கும் அவங்களுக்கு தலை தீபாவளி தானே, அவங்களையும் நம்ம கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டதுமே சாமுண்டி சீரி வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாருங்கள், அவங்க பேரையே வந்து நீங்கள் பேசாதீங்க, அவங்க பேரை கட்டாலும் எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படிங்கும் போது உடனே வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னத்தை எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு தலை தீபாவளி, அதனால் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குதுல்ல அப்படிங்கும் போது, எங்கள் பாருங்க மாப்பிள்ள அவங்கள பற்றின பேச்சே எடுக்காதீங்க, நீங்கள்லாம் கிளம்புங்க, நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரேவதி ரோஹிணிலாம் வந்து கொஞ்சம் சோகத்தோடு தான் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா வந்து அழுதுகிட்டு இருக்கவும் இப்போ பாட்டி வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாட்டி எனக்கு அம்மா வீட்டுக்கு போகணும், எல்லாரோடையும் ஒன்று சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையே இருக்குது, ஆனால் அம்மா அதை புரிஞ்சுக்காம கோவப்பட்டு என்னை இந்த மாதிரிக்கு பேசிட்டாங்களே பாட்டி அப்படிங்கும்போது அப்போ பாட்டி சொல்கிறாங்க, துர்கா உனக்கு தான் உங்கள் அம்மாவை பற்றி நல்லாவே தெரியும்ல, அவர்களுக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் நீ இந்த அளவுக்கு தப்புக்கு மேலே தப்பு அடுத்தடுத்து நீங்கள் பண்ணியிருக்கிற, உங்கள்கிட்ட சொன்னாலே நீ புரிஞ்சுக்காம அடுத்தடுத்து நீ தப்பு பண்ணிட்ட, அது அவள் கோபத்துக்கு கூடுதலாக வந்து ஆளாகி போச்சுது, அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், உங்கள் அம்மாவோட கோபம் குறையிற வரைக்கும் நீ பொறுமையாக தான் இருக்கணும் அப்படிங்கும்போது, என்ன பாட்டி சொல்கிறீங்க, அம்மா உங்கள் மேலே கோவப்பட்டு 25 வருஷமாக பேசாமல் இருக்கிறாங்களே, அதே மாதிரிக்கு என்கிட்டே பேசாமல் என்னை வந்து இந்த மாதிரிக்கு பிரித்து வச்சுருவாங்களா, அது என்னால் தாங்கிக்க முடியாது பாட்டி அப்படிங்கும்போது, இங்கே பாருமா அதெல்லாம் வந்து முடியாது, அவள் என்கிட்ட கோவப்பட்டது வேறு விஷயம், ஆனால் நீ வந்து அவள் பெத்த பொண்ணாக்கும், அதனால் உன்கிட்ட எல்லாம் அவ்வளோ தூரம்லாம் அவளால் வந்து கோவப்பட்டு வந்து பேசாமலாம் இருக்க முடியாது, அதனால் அவள் கோபம் வந்து சீக்கிரமாகவே தணிஞ்சிரும், கண்டிப்பாக உன்னை வந்து அழைச்சிட்டு போவ பாரு அப்படின்னு சொல்லவும், பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரிக்கு சீக்கிரத்தில் நடக்குமா அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி ரோஹிணி அங்கே வராங்க. வந்ததுமே உடனே பாட்டி என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை பாட்டி எங்கள் 2 பேருக்கும் தலை தீபாவளி எனக்கும் கார்த்திக்கும், அதனால அம்மா வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து துர்கா வந்து சோகமாக நிற்கிறாங்க. அப்போ உடனே வந்து ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் 2 பேருக்கும் இதுதான் தலை தீபாவளி, ஆனால் அம்மா கிட்ட சொன்னாக்கி அம்மா வந்து கோபத்தில் கேட்க மாட்டேன்ட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரிதாம்மா அதனால என்ன, உங்கள் அம்மா பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே கார்த்தி வராங்க. கார்த்தி பற்றி வந்ததுமே வாயா கார்த்தி அப்படின்னு பாட்டி சொல்லும் போது அப்போ வந்து துர்கா வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, மாமா நீங்களாவது பேசி எப்படியாவது என்ன அங்கே வீட்டுக்கு அழைச்சிட்டு போக மாட்டீங்களா மாமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு துர்கா நீ பண்ணின தப்பு அந்த மாதிரி, அதனால நீ கொஞ்சம் அமைதியாக இரு, அத்தையோட மனசு சீக்கிரத்திலே மாறதான் செய்யும் அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து துர்கா சொல்கிறாங்க, மாமா எங்கள் 2 பேருக்கும் இதெல்லாம் தலை தீபாவளி, நீங்கள் எல்லோரும் கடைக்கு கிளம்புறீங்க, அப்போ நாங்களும் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தேன், நீங்கள் 2 பேரும் அங்கே கடைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே துர்கா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து ரேவதி பாட்டி ரோஹிணி இவங்கெல்லாம் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க, என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க, இவளை மட்டும் அம்மா பார்த்தாக்கி அவ்வளோதான் அப்படிங்கும்போது, நீங்கள் இப்படி வர வேண்டாம், முகத்தில் இந்த மாதிரிக்கு துணியை போட்டு அதாவது மறைச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே துர்காவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ துர்காவும் இங்கே வரவும் அப்போ துர்கா வந்து ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. சாமுண்டி சீரி பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க எனக்கு என்ன ட்ரெஸ் எடுக்குன்னே தெரியல, அம்மா நீங்கள் கொஞ்சம் செலக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு துர்கா வந்து சொல்லவும் உடனே சாமுண்டி சீரி வந்து பார்க்குறாங்க, ஏம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு வந்து எங்கள் அம்மா ஊரில் இருக்கிறாங்க, அவங்க தான் எப்போவுமே எனக்கு எடுத்து கொடுப்பாங்க, இந்த வருஷம் வந்து அவங்களால எடுத்து கொடுக்க முடியல, அது மட்டும் இல்லாமல் எனக்கும் என் கணவருக்கும் தலை தீபாவளி, அதனால் உங்களை பார்த்தா எங்கள் அம்மா மாதிரியே இருக்குது, உங்கள் கையாலே எனக்கு ட்ரெஸ்ஸு செலெக்ஷன் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே சாமுண்டிச்சுன்னு சரின்னு சொல்லிட்டு துர்காவுக்கும் நவீனுக்கும் ட்ரெஸ்ஸை வந்து செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இதை இவங்க எல்லாரும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ சந்திரகலா இதை வந்து பார்க்குறாங்க, என்னது இந்த பொண்ணு யார், எதுக்காக நம்ம அக்கா கிட்ட அப்படி வந்து கேட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே மயில் வாகனம் ஓஹோ சின்ன மாமியாருக்கு வழக்கம் போல் சந்தேகம் வந்துருச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆனாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சாமுண்டி சீரிக்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அக்கா யார் இவங்க, எதுக்காக நீ ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற அப்படிங்கும்போது, இங்கே பாரு அவங்க அம்மா ஊரில் இருக்கிறாங்களாம், அதனால அந்த பொண்ணுக்கு எப்பவுமே அவங்க அம்மா தான் எடுத்து கொடுப்பாங்களாம், என்னை பார்த்தா அவங்க அம்மா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னையே வந்து செலக்ஷன் பண்ண சொன்னால், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தலை தீபாவளி வேறே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சந்திரகலா வந்து சந்தேகப்படுறாங்க, உண்மையிலேயே வந்து இந்த பொண்ணு ஒருவேளை வந்து துர்காவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு இருக்கவும் அவன் முகத்தில் உள்ள துணியை வந்து எடுத்து பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, அதெல்லாம் அவங்களுடைய சம்பிரதாயம், அதனால அவங்க அப்படி தான் இந்த துணியை வந்து முகத்தில் மூடிட்டு வருவாங்க,
இதெல்லாம் வந்து நம்ம பேசக்கூடாது, நீ பேசாமல் இருக்க மாட்டியா, எப்போ பார்த்தாலும் உனக்கு சந்தேகம் தானே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரகலா போட்டு திட்டியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாப்பிள்ள, இந்த 2 ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம கூடயே சேர்த்து பில்லு போட்டுருங்க அப்படிங்கும்போது உடனே வந்து கார்த்தி பார்க்குறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் மாப்பிள்ள, அவள் கூட நம்ம என் பொண்ணு வயசில் தான் இருக்கிறா, அதனால் அவளையும் என் பொண்ணு மாதிரி நினச்சி நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து துர்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீயும் என் பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கவும் இதை பார்த்ததுமே ரொம்பவே துர்கா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரேவதி உடனே பக்கத்தில் வந்து கேட்குறாங்க, என்ன துர்கா இப்போ உனக்கு சந்தோஷமானு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து அங்கே பார்த்தோன்னா தலை தீபாவளிக்காக எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கவும், இது எப்படி முடியும், அம்மா சொன்னால் தான் ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து பாட்டி வந்து அவங்க கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரியா எல்லாரும் வந்து இங்கே தீபாவளிக்கு வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கும்போது, பாட்டி அது எப்படி முடியும், அத்தைக்கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கவும், உனக்கும் சரி துர்கா நவீனுக்கும் சரி இந்த வருஷம் தலை தீபாவளி, அதனால எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கும்போது, சரி பாட்டி நீங்கள் நம்பாதீங்க, ஆனால் நான் வந்து அத்தைகிட்ட நான் சொல்லி பார்க்குறேன் அப்படிங்கும்போது, உன்னால் முடியும்ப்பா, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கும்போது, சரிதான் பாட்டி அப்படின்றதாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. என்ன எல்லாரும் தீபாவளி சந்தோஷமாக கொண்டாட ஆரம்பிச்சிருந்தீங்க, ஆனால் நானும் என் புருஷனும் பிரிஞ்சது மட்டும் இல்லாமல் என் புருஷனை உள்ள தூக்கி வச்சிருக்கிற, உள்ள தூக்கி போட்டுக்கிட்டு இவங்க என்னென்னா தீபாவளி கொண்டாட போகிறாங்களா, இவங்களை எப்படி நான் தீபாவளி கொண்டாட விட்டுருவேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா அவங்க கார்த்தி வழக்கம் போல் அவங்க ஏதாவது திட்டத்தை போட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட பாட்டி வீட்டிலேயே வந்து தீபாவளி கொண்டாடலான்னு சொல்லவும் எல்லாருமே வழக்கம் போல் அவங்க பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே ராஜராஜன்னு சொல்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் வந்து ஆசைப்படுறாங்களா, நம்ம பாட்டி வீட்டில் போய் தீபாவளி கொண்டாடலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாமா சாமுண்டீஸ்வரி அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன ஈஸ்வரி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, அம்மாவும் வந்து ஆசைப்படுறாங்களா அப்படிங்கவும் ஒரு கட்டத்தில் எல்லாருமே இப்படி பிடிவாதம் பண்ணும்போது உடனே சாமுண்டீஸ்வரி சரி அப்படின்றதாங்க. இதை பார்த்துட்டு துர்கா நவீன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ அம்மா எல்லாருமே வந்து இங்கே வந்துட்டாங்க, எல்லாரோடையும் சேர்ந்து நான் வந்து கொண்டாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், அதே மாதிரிக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும், அடுத்துதான் அங்கே வந்து தீபாவதியை தான் காட்டுறாங்க. தீபாவதி வந்து சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மேடம் உங்களை நான் சந்திக்கணும், எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சு போச்சு, உங்கள் மாப்பிள்ளை யாருங்கிற உண்மை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த கிளவியோட பேரம் கிடையாதுல்ல என் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இங்கே பாருங்க ஃபோனில் இதெல்லாம் பேச முடியாது, நேரில் தான் பேச முடியும், அதனால நேரில் வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தீபாவதியை போய் சந்திக்கிறாங்க. அப்போ தீபாவதிட்ட வந்து கேட்குறாங்க, சொல்லுங்க மேடம் என் மாப்பிள்ளை வந்து யாரு, அந்த கிளவியோட பேரம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லும் போது உடனே தீபாவதி வந்து சொல்றாங்க, இல்லை மேடம் அந்த பாட்டியோட பேரன் தான் உங்களுடைய மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன மேடம் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவதி எல்லா ஆதாரத்தையும் எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே வந்து சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. அப்போது அதாவது சந்திரகலா எத்தனையோ தடவை சொன்னால், ஆனால் சந்திரகலா சொல்கிறத நம்ம நம்பாமல் இருந்துட்டோம், ஆனால் கார்த்தி மாப்பிள்ளை இப்படி நம்மளை வந்து ஏமாத்துவார்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் செஞ்சாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோபத்தோடு வராங்க. அப்போ வீட்டுக்கு வரவும் ரேவதியும் கார்த்தியும் வந்து 2 பேரும் வந்து ரொம்ப நெருக்கமாக நின்று அவங்க பேசிகிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி அப்படி பார்த்து இருக்கும்போதே சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தி பண்ணின எல்லா நல்ல விஷயங்களும் வந்து அவங்களுக்கு கண் முன்னாடி அவங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிருது. இதனால சாமுண்டீஸ்வரியால் கார்த்தியை வெறுக்க முடியல. ஏன்னா நவீனை வந்து அவங்க வீட்டை விட்டு போக சொன்னாங்க, அவங்க மேலே வெறுப்பை காட்டினாங்க, ஆனால் அந்த அளவுக்கு வந்து கார்த்தி மேலே அவங்களுக்கு வந்து வெறுப்பை காட்ட முடியல. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் வந்து கார்த்தி நம்மளுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரே தவிர அவர் எந்த விஷயத்துலையுமே வந்து நம்மளுக்கு துரோகம் பண்ணவே இல்லை. இந்த ஒரு விஷயத்தை தவிர அவர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காருன்னா அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்த்தி என்ன பண்ணினா சரிதான், ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அவர் செய்ய மாட்டார். அப்போ இந்த 2 வீட்டுக்குள்ளே வந்திருக்காருன்னா அவர் எதுக்காக வந்திருப்பாரு, இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சாமுண்டீஸ்வரி வந்து நினைக்கிறாங்க. இதனால வந்து கார்த்திகிட்ட அவங்க எதுவுமே வந்து கேட்காம விட்டுருந்தாங்க. மற்றபடி வந்து கார்த்திகிட்ட வழக்கம் போல் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. கார்த்தியை வந்து அவங்களால தூக்கி எறிய முடியல. இதனால சாமுண்டீஸ்வரி அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம்.